அது ரொம்ப அயோக்கியத்தனமான பேச்சுங்க. அது நீங்க வந்துட்டு உதயசூரியன் நின்னா தான் நான் உங்களுக்கு சீட்டு கொடுப்பேன்னு சொன்னாரா ஸ்டாலின்? நீங்க பிச்சுக்கிட்டு போக வேண்டியதானே அப்பவே. அப்ப நீங்க என்ன நினைச்சீங்க? திமுக தான் வெற்றி பெறும்னு நினைச்சீங்க. அதனால நீங்க நின்னீங்க. இப்போ வந்து துரதிருஷ்டம் அப்படின்றது உங்க முடிவை பத்தி நீங்க சொல்லிக்கலாம். உங்க மேல ஒண்ணு அவங்க ஒண்ணு அடுத்துலையே 2 இடத்துல நீங்க வந்து உங்க கட்சி சின்னத்துல நிக்கணும் போது அவங்க ஒன்றும் வேணெல்லாம் சொல்லலையே. அப்புறம் தானே நீங்களே மாத்திக்கிட்டீங்க எல்லா இடத்தையும் உதயசூரியன்ல போட்டிடுவோம் அப்படின்ட்டு. நீங்க தானே அந்த முடிவு எடுத்தீங்க. அப்ப இப்போ வந்து சொல்றீங்கன்னா என்ன அர்த்தம்? அது இப்போ அவருக்கு வந்து என்னன்னா ரொம்ப பெரிய அளவுக்கு அவர் ரொம்ப காந்துறாரு. அதாவது அந்த ஆண்டு இருந்திருந்தோம்னா இந்த மந்திரி பதவி கிடைச்சிருக்கோம், மந்திரி பதவி தான் கிடைச்சிருக்கோம், கட்சியெல்லாம் வளர்ந்துருக்காது. மதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ரிலேஷன்ஷிப் இல்லைங்க. துரை வைக்கிறது பேசினாரோ அது முடிஞ்சு போச்சு. அது அவங்களுக்கும் தெரியும், முடிஞ்சு போச்சு. அவர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்றது திமுகவுக்கும் தெரியும். விடயம் ரொம்ப சிம்பிள். இதுக்கு மேல திமுக கூட்டணியில மதிமுக நீடிக்க முடியாது. அதான் 27ஆம் தேதி இந்த முடிவெடுப்போம்னு சொல்லிட்டு போறாங்களா அவங்க. அப்புறம் என்ன இருக்குது? அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு மந்திரி பதவி போயிடுச்சு, கூடுதலா ஒரு 2-3 சீட்டு சேர்த்து வாங்கியிருக்கலாம், அதெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாரு. முன்னாடி இந்த கட்சி தான் வெற்றி பெறும்னு நீங்க கெஸ் பண்ணீங்களா? பண்ணிருந்தா நீங்க போயிருப்பீங்க. எல்லாம் முடிஞ்சிட்ட உடனே அப்படி பண்ணிருக்கலான்னு ஆஃப்டர் தாட்டுக்கு என்ன மரியாதை இருக்குது? வைகோ என்ன சொன்னாரு? கொள்கை பூர்வமான கூட்டணின்னு சொன்னாரு. இவர் என்ன சொல்ற? துரை வைகோ கொள்கையெல்லாம் ஒண்ணும் இல்லைன்றாரு. அவ்வளவுதான். காதர் மொய்தீன் ஐயா பேசுறாரு ஊர் நாயம். திமுகவும் அதிமுகவும் முயற்சி பண்ணுதுன்னு செந்தில் பாலாஜி தூக்கி துறைக்கு அமைச்சரா போட்டு டாஸ்மாக்கும் இபி கையில குத்தப்ப இவர் வாயில என்ன பெப்சாடன்ட் வச்சு பல்வலகிட்டு இருந்தாரா? வைகோ இன்னைக்கு சொல்றாரு துரதிருஷ்டமானதுன்னு. கள்ளக்குறிச்சியில சாராய் சாவு இறந்தாங்களே மக்கள் 60-66 பேருக்கு மேல. அப்ப இவர் என்ன கேட்டாரு? அப்படியே பொங்கி எழுதாரா? இல்ல துரைவருக்கு அப்படியே சீறி சிப்பாயா பாஞ்சாரா? மக்கள் உயிர் போச்ச. கரூர் சம்பவத்துல திமுக பயந்துகிட்டு தாவேகா மீது கையெழுத்து போடாம அது எஃப்ஐஆர்ல வந்து சேர்க்காம யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்களே, அப்போ இவங்கெல்லாம் அண்ணன் தொல் திருமாவளவன் ஈழத்தமிழர் எதனா அறிவுரை சொன்னாரா? சட்ட ஒழுங்கு பிரச்சனை சரியில்லாம லாக்அப்ல நிறைய பட்டியலின மக்கள் செத்தாங்களே, போலீஸ் தூக்கிட்டு போய் அடிச்சு அஜித்குமார்லாம் அது மாதிரி நிறைய பேர் செத்தாங்களே. இவர் என்ன அப்படியே சமூக நீதி பயங்கரமா பேசினாரு. திமுக விமர்சனம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாம் சரியா கண்ணாடி முன்னாடி ஒரு வாட்டி பாத்துக்கோங்க.